Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji Tech தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு YouTubeல இருந்து ஒரு அப்டேட் வந்து எல்லாரும் ரொம்ப குஷியா இருந்தோம். அதாவது ஷார்ட்ஸ் தான். சரி TikTok மாதிரி இருக்கு அப்படினு நாம கூட நம்மளோட thumbnail வந்து போட்டுருந்தோம். எல்லாமே உண்மைதான். ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இதுக்குமே காப்பிரைட் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து காப்பிரைட் கிளைம் எல்லாம் வந்திருக்கு. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமா நம்ம வந்து போட்டுருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க இது வந்து ஷார்ட்ஸ் தானே நம்ம சும்மா TikTok மாதிரி வீடியோ போடலாம் அப்படி நினைச்சிட்டு வேற எங்கயாவது இருக்கக்கூடிய கிளிப்ஸ் அதாவது வேற சோஷியல் மீடியால இருக்கும்ல அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க சோ இப்போ என்ன இருக்குன்னா அவங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது வந்திருக்கு சோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேரோட சந்தேகம் எப்படி இருந்தனா இப்போ ஷார்ட்ஸ்லயே YouTube தரப்புல இருந்து சில பாடல்கள் வந்து கொடுத்திருக்காங்க சினிமா பாடல்கள் கொடுத்திருக்காங்க சோ அந்த பாடல்களை நம்ம வந்து போடலாமா அப்படினு கேட்டிருந்தாங்க நீங்க தாராளமா போடலாம் ஆனா அங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாடல்கள் எடுத்து நம்ம வந்து போட்டு நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படினா அந்த பர்టిక్యులர் வீடியோவுக்கு நமக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடையாது அப்படினு வந்து சொல்லிருக்காங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு ரெவென்யூ வேணும் அதுல அப்படி நினைச்சீங்கனா கட்டாயமா அந்த பாடல்களை தூக்கி போடவே போடாதீங்க உங்களோட ஓன் கண்டென்ட் வந்து போட்டுக்கோங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஓகே TikTok மாதிரி தான அப்படினு சொல்லிட்டு வேற எங்க இருந்தா இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க சோ அந்த மாதிரியும் போடக்கூடாது கட்டாயமா உங்களுக்கு காப்பிரைட் அப்படிங்கற ப்ராப்ளம் வந்து வரும் சோ அதுக்காக நம்ம சொல்றோம் சோ உங்களோட ஓன் கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட் வந்து போடுங்க அதாவது இங்க நார்மலா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க காப்பிரைட்டுக்கு அப்படினு அதே மாதிரி தான் சேம் தான் நீங்க இந்த ஷார்ட்ஸ்க்குமே நம்ம வந்து கொடுத்தாகணும் காப்பிரைட் அப்படிங்கிறது இருக்குறதுனால சரி சப்போஸ் உங்களுக்கு ஒரு கிளைம் வந்துடுச்சு அப்படினா என்ன செய்யறது அப்படினு பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல ஃபேக்கா கூட நமக்கு வரும் சப்போஸ் உங்களுக்கு ஃபேக்கான ஒரு காப்பிரைட் கிளைம் வருது அது உங்களோட ஓன் கண்டென்ட் 100% உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் அப்படினா நீங்க வந்து ஃபைல் டிஸ்பியூட் வந்து பண்ணிக்கலாம் அது இல்லாம நீங்க ஃபைல் டிஸ்பியூட் பண்ண போகவே போகாதீங்க உங்களோட ஓன் கண்டென்ட்னா மட்டும் போங்க அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படினா அவங்களுக்கு நம்ம ஒரு கிரெடிட் மட்டும் கொடுத்தா போதும் அப்படி நினைப்பாங்க சோ அப்படிப்பட்டவங்களுக்குனா நீங்க சொல்லுங்க ஓகே நான் கிரெடிட் கொடுக்கிறேன் அப்படிங்கற ஆப்ஷனை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுக்கலாம் அதாவது அவங்க லிங்க் அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்க சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து நம்ம கொடுத்த போதும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சோ அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்வாங்க ஓகே இந்த கிளைமை வந்து நான் வாபஸ் வாங்குறேன் அப்படினு சொல்லிட்டு அவங்க அந்த காப்பிரைட்டை வந்து எடுத்துருவாங்க சோ அதுவும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்ல அப்படினா உங்களுக்கு வெறும் காப்பிரைட் கிளைம் மட்டும் தான் வருது அப்படினா நீங்க சும்மா கூட விட்டுறலாம் பிரச்சனை கிடையாது ஏனா காப்பிரைட் கிளைம் வரதுனால அதாவது ஒரு 4-5 கிளைம் எல்லாம் நமக்கு இருந்தா கூட நம்மளோட சேனலுக்கு பெருசா எந்த அளவும் பிரச்சனைகள் வந்து வராது ஆனா அதுல வரக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறது அந்த ஓனருக்கு வந்து போயிடும் அவ்வளவுதான் வித்தியாசம் அதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகாத ஒரு சேனல் இப்போதான் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபுல்லா நிறைய கிளைம் வந்துச்சுனா உங்களுக்கு கட்டாயமா மானிட்டைசேஷன் வந்து பிரச்சனை வரும் ஒரு சில கிளைம் இருந்தனா ப்ராப்ளம் வந்து வராது சோ வந்து முக்கியமா நீங்க நார்மல் வீடியோ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஷார்ட்ஸ்க்கும் கட்டாயமா வந்து கொடுங்க சும்மா TikTok அப்படி நினைச்சிட்டு பண்ணவே பண்ணாதீங்க மத்தபடி நீங்க வந்து எவ்வளவு வேணா என்ஜாய் பண்ணிக்கலாம் அதாவது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாடல்கள் பயன்படுத்தி நீங்க வந்து டான்ஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் ஆனா அதுக்குமே மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது கிடையாது சோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து வீடியோ போடுங்க அப்படினு சொல்றதுக்காக இது போட்டுருக்கேன் காப்பிரைட் அப்படிங்கிறது இந்த ஷார்ட்ஸ்க்குமே இருக்கு சோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல வகையான YouTube சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனல் Shiji Tech தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்